மக்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆன தமிழ் ஃபேண்டசி காமெடி த்ரில்லர் படமான டபுள் ஆக்குபென்சி. என்னடா டபுள் ஆக்குபென்சி? அந்த டைட்டில்லையே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஏன் அந்த டைட்டில் வச்சாங்கன்றது. நீங்க ட்ரைலரை பார்த்துட்டீங்கன்னா பல பேருக்கு புரிஞ்சிருக்கும். பட் படத்தை பார்க்கும்போது நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அந்த டைட்டிலும் அதுல நடக்கிற சம்பவங்களுமே புதிய கான்செப்டை ட்ரை பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி வியப்படிக்கிற வகையில ஒரு கான்செப்டை ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி அந்த படத்துல என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்றத டீட்டெயிலா பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பா கொடுத்துடணும். இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். படத்தோட டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வின் கந்தசாமி. இதுல ஒரு யூனிக்கான ஒரு கான்செப்ட் எடுக்கணும், யூனிக்கான இது எடுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த படத்தையே அவரு ரைட் பண்ணி இருக்கிறார். அது அழகா ரைட் பண்ணதும் மட்டும் இல்லாம ரைட்டிங்கை விட எக்ஸிக்யூட் பண்றது தான் ஒரு விஷயம். அது அழகா படத்துலயும் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறார். அது மக்களால் என்ஜாய் பண்ணும் வகையில தான் இருக்கு. ஒரு யூனிக்கான ஒரு கான்செப்டை போகணும், புதுசான ஒரு விஷயத்த போய் பார்க்கணும்னா இந்த படத்தை போய் பார்க்கலாம். இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி இருக்காங்க. ஒரு ஃபேமிலிக்கு 15 வருஷமா குழந்தை பிறக்கல. அவங்க ஒரு கடவுள் கிட்ட போய் வேண்டுறாங்க. வேண்டினப்ப அந்த கடவுள் வந்து ஒரு வரம் மாதிரி ஒன்று கொடுக்குது. அதுல அந்த ஃபேமிலியில கணவர் இருக்காரு இல்லையா, அவருக்கு கடவுள் மேல நம்பிக்கைலாம் கிடையாது. பட் அவங்க வரம் கொடுத்தோன்னே சரி குழந்தை வேணுமே, இத்தனை வருஷமா கஷ்டப்படுறோமே, ஒரு குழந்தைக்காக நம்ம போய் பண்ணுவோன்ற மாதிரி அவரும் பண்றாரு. பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்து அந்த குழந்தை அப்பா கிட்ட கொடுப்பாங்க இல்லையா, வீட்டில தான் அந்த குழந்தை பிறகுது. அந்த குழந்தை பிறந்துக்கிற நாள் வந்து பாத்தீங்கன்னா தலைவர் பர்த்டே அன்னைக்கு பிறக்குது. 12/12 அன்னைக்கு பிறக்குது. பிறந்த உடனே அந்த குழந்தைய எடுத்து அப்பா வாங்கி பாக்குறாரு. பார்க்கும்போதே பாத்தீங்கன்னா அழுகுது. அடுத்த ஒரு நிமிஷத்துலயே அந்த குழந்தையோட அழுகை நின்று போனவொடனே ஒரு மாதிரி ஷாக் ஆயாச்சு. ஐயோ குழந்தை அழுகை நின்றுச்சு, என்னாச்சுன்னு ஒரு பதட்டமாகும் போது திரும்ப அந்த குழந்தைகிட்ட அவர் அந்த சாமி கிட்ட ஒரு வேண்டாரு அந்த குழந்தைக்காக. அப்போ ஒரு சம்பவம் நடக்குது. அப்போ நடக்கிற சம்பவம் தான் அடுத்தடுத்து வர சுவாரஸ்யம் உண்டாக்குதுன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை பிறந்தது ஆண். அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து பெண்ணா மாறிடுது. அந்த அருளுக்கு அப்புறம் பெண்ணா மாறிடுது. இதுதான் கான்செப்ட். ஒரே உடம்புல ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருக்கிறாங்க. அந்த டைம் டியூரேஷன்ல அவங்க சேஞ்ச் ஆவாங்க. காலையில இருந்து சாயந்தரம் 6 மணி வரையும் அவங்க பொண்ணா இருப்பாங்க. ஓகே, சாயந்தரம் 6ல இருந்து காலைல 6 மணி வரையும் பையனா இருப்பாங்க. இதுல இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த படத்தோட யூனிக்கான செக்மெண்ட்டே. இதுல என்னன்னா, அந்த காலைல 6 to 6 அந்த பொண்ணா இருக்கும்போது நடக்கிற விஷயங்கள் எதுவுமே பையனுக்கு தெரியாது. பையனா இருந்து நடக்கிற விஷயங்கள் எதுவுமே பொண்ணுக்கு தெரியும். ஆகமத்துல ஒருத்தர் பகல்ல பொண்ணாகவும் இரவுல பையனாகவும் டிராவல் பண்றதா இந்த படத்தோட ஸ்டோரி. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அப்பா அம்மா இறந்து போயிடுறாங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த ரெண்டு ஒரே உடம்புல இருக்கிற 2 பர்சனாலிட்டி அடுத்து என்ன பண்றாங்க, எது பண்றாங்கன்றதுதான் படத்தோட ஸ்டோரி. இதை அழகா என்கேஜ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தை பொறுத்தவரை நிறைய காமெடி எலிமெண்ட் ஒர்க் அவுட் ஆயிருந்தா தான் இந்த படத்தோட சக்சஸ்க்கு ஒரு பெரிய காரணமா இருக்கும். அந்த காமெடி எலிமெண்ட்டுக்காகவே விடிவி கணேஷ் இறக்கியிருக்கிறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, இதுல 2 பேருக்குமே ஒரு முரண்பாடான கருத்து இருக்கு. அந்த ஒரே உடம்புல இருக்கிற 2 பேருமே பேசிக்கிறதுக்கு ஒரு வழி வச்சிருக்காங்க. போன்ல மாத்தி வாட்ஸ்அப்ல ஒரு சேட் இருக்கும் இல்லையா, சேட்ல போயிட்டு நம்ம வந்து நமக்காகவே மெசேஜ் பண்ணிக்கலாம்ல, அதே மாதிரி 2 பேரும் பேசிக்கிறதுக்கான ஒரு வழி இருக்கு. அவங்களுடைய பேர் தான் ரஜினி. சரி, அந்த கேரக்டர், அந்த 2 கேரக்டரோட பேரு ரஜினி. இப்படி இவங்க காலைல ஒரு ஷிஃப்ட்டுக்கு போவாங்க, சாயந்தரம் ஒரு வேற வேலைக்கு போவார். இவங்க நைட்டை பார்த்தது இல்லை, அவரு பகலை பார்த்தது இல்லை. இதுல அவங்க பகலை பார்த்தா என்ன ஆகும், இவங்க நைட்டை பார்த்தா என்ன ஆகும்ன்ற மாதிரி சில பல சுச்சுவேஷன்லாம் உருவாகும். அந்த சுச்சுவேஷன்ல நடக்கிற சம்பவங்கள் தான் அடுத்தடுத்து டிராவல் பண்றதுக்கு ஒரு மெயின் எலமெண்டாவே இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, இவங்க 2 பேருமே சண்டைகள் நிறைய வரும். போன் மூலியமா சண்டையா இருக்கும். இவங்க பண்றது அவரை பாதிக்கும், அவர் பண்றது இவங்களை பாதிக்கும் இல்லையா, நடக்கும். இதுல ஒரு பாயிண்ட்ல வந்து 2 பேருக்குமே ஒரு லவ் உருவாகுது. அந்த பொண்ணுக்கு வேலை செய்யற இடத்துல ஒரு பையனுக்கு காதல் ஏற்படுது, இவர் வேலை செய்யற இடத்துல ஒரு பொண்ணு மேல காதல் ஏற்படுது. இந்த காதல் ஏற்பட வகையில இந்த டிரான்ஸ்பர்மேஷன் ஃபேஸ் இருக்கு இல்லையா, இத அவங்க 2 பேர்கிட்ட தெரிய வைக்கணும். இல்ல அவங்க கிட்ட தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதர் பர்சன்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு, இவங்க என்னெல்லாம் கன்வே பண்ண ட்ரை பண்றாங்க. இவங்க வந்து கண்டிப்பா லவ்னும் போது அவங்களுடைய எல்லா விஷயத்தையும் ஓப்பன் அவுட் பண்ணணும், ஓப்பனா சொல்லணும். அப்ப இந்த சுச்சுவேஷன் அவங்க ரியாக்ட் பண்ணும்போது அங்க என்ன நடக்குதுன்றதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கர என்கேஜ்மெண்டா வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரையும் சூப்பரான என்கேஜ்மெண்ட். ஏன்னா அந்த கேரக்டரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதா இருக்கட்டும், அதை பார்த்துட்டு மற்றவங்க ரியாக்ட் பண்றதை விடும், அந்த ஷாக்ல இருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு எப்படி இருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் விடிவி கணேஷோட காமெடி சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவர் பேசுற ஒவ்வொரு டயலாகும் நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாமோ காமெடி செக்மெண்ட்ல, இன்னும் நிறைய காமெடி எலிமெண்ட் பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் கொஞ்சம்
பயங்கர பூஸ்ட் ஆயிருக்குமோ அப்படின்ற எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துட்டு போய் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று முடிச்சாங்க. ஏன்னா காலைல 6 to 6 நைட் 6 to 6 தானே இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாஸ். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்விஸ்ட், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் தான் ட்விஸ்டே வைக்கிறாங்க. அந்த ட்விஸ்ட்டை வச்சு படத்தை இன்ட்ரோல் விட்டதும் நல்லா இருந்தது. அப்படியே செகண்ட் ஹாஃப் எடுத்துட்டு போறாங்க. செகண்ட் ஹாஃப் எடுத்துட்டு போனோடனே ஸோ ஆக மொத்தத்தில் 2 லவர்ஸ் இருக்காங்க இல்லையா, பையனுக்கு பொண்ணு, பொண்ணுக்கு பையன் லவர்ஸ் இருக்கும்போது அதில் ஒரு எப்படி கன்வே பண்ணுறாங்க செகண்ட் ஹாஃபில் இந்த உண்மையாக அவங்களுக்கு தெரிய வைக்கணும். அதை தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையை வந்து 2 பேரும் அவங்க வாழ்க்கையை வாழணும். அந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு என்ன வழி இருக்குன்ற மாதிரி ஒரு வழியை தேடுறது தான் செகண்ட் ஹாஃப். எப்படி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி தனித்தனியாக அவங்க வாழ்க்கையை வாழும் போதும் அப்படின்றது தான் செகண்ட் ஹாஃப். அந்த செகண்ட் ஹாஃபில் தான் வில்லன் கேங் வரும். அந்த வில்லன் யாருன்னா பார்த்தீங்கன்னா தலையில் பால் பட்டுருச்சு. அந்த இது விஜய் சேதுபதிக்கு ஒரு வில்லன் பண்ணுவார்ல பகவதி பெருமாள், அவர் தான் இந்த வில்லன் ரோல் பண்றாரு. ஸோ இவங்களுக்கு நடுவில் நடக்கிற விஷயத்தை அவர் கண்டுபிடிச்சி அதை வச்சு அவர் சோர்ஸ் பண்ணி இந்த ஜெனட்டிக்கல்ல நம்ம ஒரு வியாபாரம் பார்க்கலான்றது தான் வில்லனோட ஐடியா. அதுக்கு இவங்க ஒத்து வராங்களா இல்லையா, இவங்கள வில்லன் எப்படி ஹேண்டில் பண்றாரு, வில்லனை இவங்க 2 பேரும் எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றதும் அந்த நடுவில் வந்து போகும் அந்த சீன்ஸை. இதுல ஒரு பாயிண்ட்டுக்கு மேல சில சென்டிமெண்ட் சீன்ஸுமே ஒர்க் அவுட் ஆயிருந்தது செகண்ட் ஹாஃப்ல. ஏன்னா லவ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா சந்தோஷம் இருக்கும், ஃபன் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். பட் சென்டிமெண்ட்டுமே கூட வந்திருக்கும். அந்த சென்டிமெண்ட் சீன்ஸ் நிறைய பேர் கனெக்ட் ஆகும், நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகாம போறதுக்கான வாய்ப்புகளுமே நிறைய இருக்கு. அதுல குறிப்பா அந்த 2 கேரக்டர்ஸ் பார்த்துக்க முடியாது இல்லையா, அவங்க வந்து ஒரு சண்டை போட்டுக்கிற மாதிரி இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் உன்னை பார்க்கணுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து அதை வந்து இவங்க டீல் பண்ற விதம் வந்து பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு. அந்த சீன் கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. ஏன்னா என்ன எத்தனை நாள் அடிச்சுட்டு இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு பாசம் இருக்கு இல்லையா. இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வீட்லயே ஒரு அண்ணன் தங்கச்சி இல்ல அக்கா தம்பிலாம் இருக்கும்போது அடிச்சுக்கிட்டாலுமே அடுத்தவங்க கிட்ட வந்தா விட்டு கொடுக்க மாட்டாங்களே, அந்த ஒரு விஷயத்த அங்க காமிச்சாங்க. அது கனெக்ட் ஆகும், நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும், ஒரு சிலருக்கு கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதை தாண்டி அந்த கிளைமேக்ஸ் சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்கும். அது வந்து குவைட் எமோஷனலாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த சுச்சுவேஷன் நான் ரிவீல் பண்ணல, நீங்க அந்த படத்துல போய் பாருங்க, அப்பதான் நல்லா இருக்கும். அது எமோஷனல் சீன்ஸ் நான் திரும்ப சொல்றேன், பல பேருக்கு கனெக்ட் ஆகாம போகலாம், எனக்கு கனெக்ட் ஆச்சு. பேசிக்கலா நான் எமோஷனலான பர்சன்றதால எனக்கு கனெக்ட் ஆச்சோ என்னமோ, அந்த சீன்ஸ் நல்லா இருந்து ஒரு ஃபினிஷிங் எடுத்துட்டு போய் கொடுத்துருப்பாங்க. இதுல ரோல் பண்ண அதான் காலைல 6 to 6 பண்றதா ரேஷ்மா வெங்கட் அவங்க ரோலை சூப்பரா பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. அதுல சந்தோஷ்ன்ற நபர் தான் நைட் அந்த மேலா கன்வெர்ட் ஆகிறவர். அவருடைய ரோலுமே நல்லா இருந்தது. நல்லா பிசிக்கை வச்சு அவரால் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணோம். ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் லேகா இருந்ததோ அவருடைய போர்ஷன்ஸ்ல அப்படின்னு ஃபீல் இருந்தது. அதை தாண்டி படத்துல ஒரு 3 பாட்டு இருக்கு. அதுல 2 பாட்டு வந்து கொஞ்சம் ரசிக்கும்படியாகவும் என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கு அந்த 2 பாட்டும். ஸோ அந்த ஃபீமேல் ஹீரோயினுக்கு ஒரு பாட்டு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல 6 to 6, அந்த சாயந்தரம் 6 to 6 இருக்கிறவங்களுக்கு ஒரு பாட்டு, இப்படிதான் போட்டிருக்காங்க. ஸோ 2 மணி நேரத்துக்கு 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்குள்ள இருக்கிற படம் தான். நீங்க போய் பார்க்கலாம். ஒரு புது கான்செப்டை பார்த்து என்ஜாய் பண்ற வகையில் இருக்கும். போர் அடிக்காது அப்படின்றது வேணா என்னால உத்தரவாதம் கொடுக்க முடியும். ஏன்னா படம் வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போவோம். நடுவில் காமெடி எலிமெண்ட்டுமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் பயங்கரமா எடுத்துட்டு போயிருக்கலாம். பட் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்றதால படம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த படத்தோட ஷோ ஸ்டீலர் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா விடிவி கணேஷ் வந்த போர்ஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேஸ்லாம் பயங்கரமா நீங்க ரசிப்பீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. கிளைமேக்ஸ் சீன்லலாம் பார்த்த உடனே பல ஆண்களுக்கு ஒரு ஃபீல் வரும், என்னடா எப்ப பார்த்தாலும் எங்களையே வச்சு செய்யறதாடா வச்சிருக்கீங்க, ஏன் ஆப்போசிட்ல நீங்க யோசிச்சிருக்கலாம்ல அப்படின்னு பல ஆண்கள் ஃபீல் பண்ணுவது புரிஞ்சு கொள்ள முடியுது. என்னை பொறுத்தவரையும் இந்த படத்துக்கு எத்தனை ரேட்டிங் கொடுக்கலாம்னா 10க்கு 7 ரேட்டிங் கொடுக்கலாம். ஆனால் அந்த காமெடி எலிமெண்ட்டும் இது எல்லா சென்டிமெண்ட்டும் எல்லாருக்கும் கனெக்ட் ஆச்சுன்னா இன்னும் ஒரு பெரிய இதுவாக இருக்கும். பட் ஒரு சூப்பரான ஒரு இதுவை எடுத்து அதை அழகாக ட்ரை பண்ணி இந்த அளவுக்கு டெலிவர் பண்ணதுக்கே ஒரு பெரிய விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த வகையில் இந்த வருஷம் இந்த லாஸ்ட் ஒரு 1 மந்த்தா வந்த படங்கள்ல இந்த படமும் ஒரு நல்ல படமா இருக்குது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.